சார் 24 என்னது சொல்றீங்க? 25. 25 340. ம் என்ட்ரிக்கா சார்? ம் ரீட்ரேஸ் இன்ட்ராடேக்கு சொல்றீங்களா இல்ல பொசிஷனலா சொல்றீங்களா? அது தெரியாது. ஆ. ஜென்ரலா என்ட்ரி வந்து 25 340 ரீட்ரேஸ்மெண்ட் ஆனா பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், எனக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணும் சார். இப்போதைக்கு லிக்விடிட்டி எங்கேயுமே இல்ல சார். இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா காமிக்கிறப்ப இந்த கேண்டில் தான் நான் இந்த பாக்ஸ் போட்டிருந்தேன் நான். பாலு சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 23 ஜூலை சொல்லியிருந்தேன். இதோட 50% வந்து ரிஜெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த கேண்டில் லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன் 31 ஜூலை. ஞாபகம் இருக்கு சார். அதே மாதிரி அந்த பேட்டர்ன் போட்டதும் அப்படியே இருக்கு சார். நீங்க ஆமா. போட்ட இதுக்கு மேல போனா எனக்கு இந்த இதுதான் ஆர்டர் பிளாக். இதோட 50%ல எனக்கு செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்தது. கீழே வந்துட்டு திரும்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்னன்னா இந்த இதில் வந்து லிக்விடிட்டி எங்கேயுமே கிரியேட் ஆகலை. இது ஒன்று தான் லிக்விடிட்டி இப்போதைக்கு. ஸோ மறுபடியும் ஒரு புல் பேக் வரணும். இப்போ மார்க்கெட் மேலே போகணுன்னா ஒரு டே லோக்கு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு மறுபடியும் இந்த லோக்கு கீழே வந்துட்டு மேலே போனால் ஓகே. எங்க வரைக்கும் புல் பேக் வரும் ஷோ? புல் பேக் அது சொல்ல முடியாது மதி. புல் பேக் வர நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு புல் பேக் வந்தால் தான் எனக்கு என்ட்ரி. ஏன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு இந்த லோ. ஓகேயா? லோ பிரேக் ஆன உடனே நான் வந்து புல் பேக் எங்கே வரும்னு வெயிட் பண்ணேன். இப்போ இங்கே தான் புல் பேக் வந்துருக்கு. ஓகேயா? இந்த புல் பேக் தெரியுதா? அங்க அந்த ஃபர்ஸ்ட் புல் பேக் சொல்றீங்களா? இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஆனால் என்னன்னா அந்த புல் பேக்கு மேலே போனால் நான் செல்லிங்கு பார்ப்பேன். அதுவரையும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து செல்லிங் தான் போவேன். ஏன்னா எப்போவுமே ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேலே போவே இல்லை டவுன் சைடு. ஓகேயா? எதுல சொல்றீங்க? இந்த மூமெண்ட்ல எங்கேயுமோ ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போதைக்கு நீங்கள் வந்து பையிங் சைடு பார்க்க முடியாது. எப்போ ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ, அதாவது இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இதுதான் கடைசி புல் பேக் கேண்டில், ரைட்டா? பேரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் முடிச்சதுக்கப்புறம் நான் பையிங் தான். ஓகேயா? இப்போ நான் இங்கே பை பண்ணுறேன்னா என்னோட டார்கெட் எதுவாக இருக்குன்னா இதோட 50%. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு செல் இருக்கு. இந்த இடத்துல நான் பை போயிட்டேன்னா இதோட 50% தான் எனக்கு டார்கெட். ஏன்னா இங்கே எனக்கு லிக்விடிட்டி கிராப் ஆகணும், இந்த ஆர்டர் பிளாக் ஃபில் ஆகணும், அங்கேருந்து செல் ஆஃப் ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் இந்த இடத்துல போன உடனே நான் செல்லிங்கு தயாராக மாட்டேன் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த டே லோக்கு கீழே இது க்ளோஸ் வைக்கணும்.